ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் 2 காகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு ரொட்டி துண்டை கண்டுபிடிச்சாங்க. 2 பேரும் அதை சாப்பிட விரும்பினாங்க. முதல் காகம் சொல்லிச்சு, நான் உன்னை விட வலிமையானவன், வேகமானவன், அதனால நான் தான் இந்த ரொட்டி துண்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் 2வது காகம் சொல்லிச்சு, நான் உன்னை விட புத்திசாலி, ரொட்டியை நாம் சமமாக பகிர்ந்துக்கலாம், அதுக்கு ஒரு வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் அந்த காக்கா யோசித்ததுக்கு அப்புறமா அந்த 2வது காகம் சொல்லிச்சு, நாம் பறந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு யார்கிட்டயாச்சு இந்த ரொட்டி துண்டை நமக்கு சமமாக பிரித்து தர சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. முதல் காகமும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே பக்கத்து கிராமத்துக்கு பறந்தாங்க. அங்கே ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி அந்த ரொட்டி துண்டை பிரிக்க அவர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. ஐயா, இந்த ரொட்டி துண்டை எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் சமமாக பிரித்து கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சு காகம். 2 காகங்களுக்கும் அந்த மனிதன் சமமாக அந்த ரொட்டி துண்டை பிரித்து கொடுத்தாரு. அந்த 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவங்களுக்கு கிடைச்ச இந்த தீர்வில் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைஞ்சாங்க. சில சமயத்தில் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றுறது எல்லாருக்குமே பயனளிக்கும். ஒரு தீர்வை கண்டறிய நாம் தனித்துவமாக செயல்பட வேணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். நாம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.